Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். This is Sandy. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பாலிட்டி கிளாஸ் போயிடலாம். ஜுடிஷியரி டாபிக் பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஓகே, ஜுடிஷியரியில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஜுடிஷியரி நான் நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். நான் அதை பார்த்து உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கீழே கேட்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் 10 minutes அந்த டவுட்டு கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் கிளாஸ் எடுக்கிறேன், சரிங்களா? ஸோ ஓகே, ஜுடிஷியரின்னும் போது நம்ம ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்ட்டான விஷயம், சரிங்களா? நம்ம ஜுடிஷியரி வந்து எக்ஸிக்யூட்டிவையும் லெஜிஸ்லேட்டிவும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. இட் இஸ் இண்டிபெண்ட் ஃபீச்சர். அண்ட் ஆல்சோ இது வந்து இன்டிகிரேட்டட் ஃபீச்சர். இன்டிகிரேட்டட் ஃபீச்சர்னால் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்னு மூணுமே இன்டிகிரேட்டடாக இருக்கும், ஓகேங்களா? இது சப்பார்டினேட் கோர்ட் கிடையாது, இன்டிகிரேட்டட் கோர்ட். ஓகே, ஸோ இண்டிபெண்ட்ன்றது வந்து ஃபெடரல் ஃபீச்சர். இண்டிபெண்ட்டாக இருக்கிறது வந்து ஜுடிஷியரி இண்டிபெண்ட்டாக இருக்கிறது வந்து ஃபெடரல் ஃபீச்சர்ஸ். அதாவது ஃபெடரல் ஃபீச்சர்ஸ்க்கு ஒரு சில கேரக்டரிஸ்டிக் இருக்குது. என்னென்னா ஃபெடரல் ஃபீச்சர்னா டியூவல் கவர்மெண்ட் ஆஃப் பாலிட்டி, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அது மாதிரி இருக்கணும். டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், அதாவது எக்ஸிக்யூட்டிவ்க்கு தனி பவர்ஸ் இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ்க்கு தனி பவர்ஸ் இருக்கும், ஜுடிஷியரிக்கு தனி பவர்ஸ் இருக்கும். அது ஒன்று. அப்புறம் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, இது மாதிரி நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஃபெடரல் ஃபீச்சருக்கு இருக்குது. ஸோ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரின்ற போது இது வந்து ஃபெடரல் ஃபீச்சர், ஓகேங்களா? அண்ட் இன்டிகிரேட்டட், இது வந்து யூனிட்டரி ஃபீச்சர். ஓகே, ஸோ தேர் இஸ் நோ டிவிஷன் ஆஃப் பவர் இன் ஜுடிஷியரி. ஜுடிஷியரியில் டிவிஷன் ஆஃப் பவர் கிடையாது. ஓகே, ஸோ செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்குது. ஒவ்வொரு இப்போது லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரிக்கு பவர்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கிறதுனால அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை வந்து அவங்க எஃபெக்டிவாக பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் எஃபெக்டிவ் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் அதர் ஆர்ம்ஸ், ஒன்றுக்கு ஒன்று அக்கௌண்டபிளாக இருப்பாங்க, சரிங்களா? ஓகே, தென் இப்போ வந்து இந்த ஃபெடரல் ஃபீச்சரும் ப்ளஸ் யூனிட்டரி ஃபீச்சர் ரெண்டும் சேர்த்து வரும்போது இது வந்து குவாசி ஃபெடரல் ஃபீச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஜுடிஷியரி என்ன சிஸ்டம்னா குவாசி ஃபெடரல் சிஸ்டம். ஓகே, ஸோ ஓகே. அண்ட் இன்டிகிரேட்டட்னு வரும்போது ஒன் சிஸ்டம் ஆஃப் கோர்ட் வில் இன்டர்பிரட் போத் சென்ட்ரல் லா அண்ட் ஸ்டேட் லா. ஸோ இது வந்து இன்டிகிரேட்டடாக இருக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நம்ம ஒரு வேர்டிக் கொடுக்குறாங்கன்னா அது சென்ட்ரல் லாவில் இப்போது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துருக்க வேர்டிக்கு பேஸ் பண்ணியும் அவங்க கொடுப்பாங்க, ஓகேங்களா? இப்போது அது அந்த கேஸில் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேஸில் அப்படி வேர்டிக் கொடுக்கும்போது அதை பேஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வேறு கேஸுக்கு அதை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் இன்டர்பிரட். அவங்க வந்து இன்டர்பிரட் பண்ணுவாங்க வேர்டிக்டை. ஓகே, அண்ட் சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட். ஸோ இந்த சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட் வந்து borrowed from கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இது வந்து சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட் தானே, இது வந்து டியூவல் சிஸ்டம் ஆஃப் கோர்ட் கிடையாது, எல்லாமே இன்டெகிரேட்டடாக இருக்குது, சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட். ஸோ இது வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935னா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935னா அது வந்து ஃபெடரல் கோர்ட், அதாவது கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும், அதுக்கு மேலே ஹை கோர்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபெடரல் கோர்ட் இருக்கும், சரியா? ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பண்ணுவாங்க, அதுலேருந்து நம்ம அப்பீல் பண்ணி ஹை கோர்ட் போகலாம் அண்ட் ஃபெடரல் கோர்ட் போகலாம். ஸோ இதில் வந்து ஃபெடரல் கோர்ட்டோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன, ஹையஸ்ட் கோர்ட் இன் த கண்ட்ரி. இது வந்து ஹையஸ்ட் கோர்ட் இன் த கண்ட்ரியில் ஹையஸ்ட் கோர்ட். நாட் ஹையஸ்ட் கோர்ட் டு அப்பீல், இது வந்து அப்பீலுக்கான கோர்ட் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபெடரல் கோர்ட் வந்து அப்பீலுக்கான கோர்ட் கிடையாது. இது நம்ம கேட்க மாட்டாங்க. எப்படி நம்மளோட ஜுடிஷியரி இப்போ இருக்கிற ஜுடிஷியரி வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்ற ஒரு பேசிக் தெரியணுன்றதுக்காக தான் நான் இது நடத்துகிறேன். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935லேருந்து நம்மளோட ஜுடிஷியரி எடுத்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இது அப்பீல் பண்ணுறது, இப்போ நம்ம வந்து எதனாலும் அப்பீல் பண்ணி தானே போவோம். இப்போ ஃபெடரல் கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ண முடியாதான்னு கேட்டால் ஆமாம் முடியாது. அதுக்கு வந்து PRWI கவுன்சில்னு ஒரு கவுன்சில் இருக்கும். அதில் வந்து பிரிட்டன்ஸால் இருக்கும். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் லார்டுன்னு சொல்லுவாங்க, சரியா? அது மாதிரி கவுன்சில் இருக்கும், அவங்கக்கிட்ட தான் நம்ம அப்பீல் பண்ண முடியும். ஸோ இந்த சிஸ்டம்லேருந்து எடுத்தது தான் நம்மளோட ஜுடிஷியரி. ஓகே, ஸோ திஸ் வாஸ் இன்ஹெரிட்டட் இன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் மேட் சம் சேஞ்சஸ். ஸோ இதுலேருந்து தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் எடுத்திருக்காங்க, இதுலேருந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் இருந்தால் ஃபெடரலிசமும் எடுத்திருப்பாங்க, சரிங்களா? இந்த சிஸ்டம்லேருந்து தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து தான் ஃபெடரலிசமும் எடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க, திஸ் இஸ் சிமிலர் டு கனடியன் கான்ஸ்டியூஷன். ஓகேவா? இப்போ வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் சிமிலர் டு கனடியன் கான்ஸ்டியூஷன் ஆர் காப்பீடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இட் இஸ் நாட் காப்பீடு, இட் இஸ் சிமிலர் டு கனடியன் கான்ஸ்டியூஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் ஆல்ரெடி ஆஸ்க்டு. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 பார்த்துட்டோம். இப்போது நம்மளோட ஜுடிஷியரி எப்படி கொண்டு வந்தாங்கன்றதை பார்க்கலாம். ஓகே,
ஸோ ஜுடிஷரி இன் கான்ஸ்டியூஷன், நம்மளோட கான்ஸ்டியூஷன் இருக்க ஜுடிஷரி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா கீழே சபார்டினேட் கோர்ட் இருக்கும், சபார்டினேட், அப்புறம் ஹை கோர்ட் இருக்கும், அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்கும். சரியா? ஹை கோர்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கும், சுப்ரீம் கோர்ட் வந்து டெல்லியில் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கோர்ட். இப்போ நம்ம ஒரு கேஸ் பற்றி அப்பீல் பண்ணுறோம், அதை வந்து இப்போ நம்ம ஒரு மேரேஜ் டிஸ்பியூட் ஆர் லேண்ட் டிஸ்பியூட் கேஸ் எல்லாம் அப்பீல் பண்ணுறோன்னா அதெல்லாம் வந்து நம்ம முனிசிபல் கோர்ட்டில் அப்பீல் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? முனிசிபல் கோர்ட்லேருந்து சப்பார்டினேட் ஜட்ஜ் கோர்ட்டுக்கு போகும், அண்ட் தென் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகும், அப்புறம் தான் நீங்கள் ஹை கோர்ட், அப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது பண்ண முடியும். ஸோ அதே போல் கிரிமினல் கோர்ட் எல்லாம் வந்து கிரிமினல் கோர்ட்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அண்ட் செஷன் கோர்ட். ஓகேங்களா? இங்கே வந்து நான் சொன்னல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் இருந்து தான் நம்மளோட ஜுடிஷியரி எடுத்திருக்காங்கன்னு. ஆனால் சம் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன சேஞ்சஸ்னால், சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். ஓகேவா? நாட் ஓன்லி ஹையஸ்ட் ஜுடிஷியரி பட் ஆல்சோ ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். இதுதான் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். இப்போ இங்கே ஒரு வேர்டிக் கொடுத்துட்டாங்கன்னா தட் இஸ் பெர்மனன்ட், அதுக்கு என்ன இது பண்ண முடியாது. சரியா? ஸோ இதுதான் ஜுடிஷியரி, நம்ம கான்ஸ்டியூஷனோட ஜுடிஷியரி. ஓகே ஓகே இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம், அப்புறம் அதோட கம்போசிஷன் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன், அப்பாயின்மெண்ட், வேக்கன்சி, அதை பற்றிலாம் பார்த்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டு ஓகே, இன்ட்ரடக்ஷன் டு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டோட மேஜர் ஒர்க் என்னென்னா ஹையஸ்ட் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். இருக்கிறதுல ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹையஸ்ட் இது தான். ஓகே, ப்ரொடெக்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதோட மெயினான வேலை. இது வந்து ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். அண்ட் திஸ் இஸ் ஃபெட்ரல் கோர்ட். இது வந்து ஃபெட்ரல் கோர்ட் அண்ட் கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனோட கஸ்டோடியன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல்னு சொல்கிறோம் இல்லையா, திஸ் இஸ் நத்திங் பட் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஃபெட்ரல் கோர்ட்னு வரும்போது இது வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ this is nothing but highest court of appeal na appellate jurisdiction. Federal court is nothing but original jurisdiction. இது வந்து protector of fundamental right na adu enna solvaanga writ jurisdiction. Okay, இது வந்து question கேட்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டியூஷனா ஃபைனல் இன்டர்பிரேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனில் இருக்கிற மெயினான இது வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டோட வேலை. இப்போ கான்ஸ்டியூஷனில் நமக்கு ஒரு மெயினான ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது சுப்ரீம் கோர்ட்டோட வேலை. ஸோ ப்ரைமசி ஒர்க் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுன்னு பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷனல் கோர்ட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைமசி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் என்னென்னா கான்ஸ்டியூஷனல் கோர்ட். ஓகேங்களா? நவ் ஹை கோர்ட். ஹை கோர்ட் வந்து பார்த்தோன்னா ஹையஸ்ட் ஜுடிஷியரி இன் ஸ்டேட்டில் பொறுத்தவரையில் ஹையஸ்ட் ஜுடிஷியரி. ப்ரைமர்லி என்விசார்ஜ் அஸ் கோர்ட் ஆஃப் அப்பீல். இது வந்து ப்ரைமரியில் இது நீங்கள் தான் வந்து அப்பீல் பண்ணுறதுக்கு இந்த கோர்ட் தான். அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். இதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். அண்ட் ஆர்டிகல் 214 தேர் ஷால் பி ஹை கோர்ட் ஃபார் எவ்ரி ஸ்டேட், ஈச் ஸ்டேட். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஹை கோர்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா ஆர்டிகல் 214, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹை கோர்ட்டோட ப்ரைமசி ஒர்க் ஆஃப் ஹை கோர்ட் என்னென்னு பார்த்தோங்கன்னா கோர்ட் ஆஃப் அப்பீல். ப்ரைமசி ஒர்க் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் என்னென்னு பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷனல் கோர்ட். ஓகே ஓகே So there shall be a high judge for there shall be high court for each state ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆர்டிகல் 214ல. இப்போது எவ்வளோ ஹை கோர்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்டோன்னா 25 ஹை கோர்ட்ஸ் இருக்குது. ஓகே, இது 25 ஹை கோர்ட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போது இருக்க எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ஹை கோர்ட்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் வந்து ஆர்டிகல் 214ல் there shall be is nothing but should be. There should be a high court for each stateன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து 25 ஹை கோர்ட்ஸ் தானே இருக்குது. அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து நம்ம 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா? 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கான்ஸ்டியூஷன் எம்பவர்ட் பார்லிமெண்ட் டு கிரியேட் அ காமன் ஹை கோர்ட். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கான்ஸ்டியூஷன் எம்பவர் பார்லிமெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷன் ஒரு பவர் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா டு கிரியேட் அ காமன் ஹை கோர்ட். இப்போ காமனாக 2 ஸ்டேட்டுக்கு ஒரு ஹை கோர்ட் அது மாதிரி காமனாக க்ரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு பவர் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷுக்கு காமன் ஹை கோர்ட் தான் இருக்குது. ஸோ இது மாதிரியான சேஞ்சஸ் அது வந்து என்னென்னா 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் பார்லிமெண்ட் அந்த கான்ஸ்டியூஷன் எம்பவர் பார்லிமெண்ட் டு கிரியேட் அ காமன் ஹை கோர்ட். ஓகே, ஸோ ஓகே ஃபைன். இப்போ வந்து கம்போசிஷன் படிச்சிடலாம். கம்போசிஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 124 கம்போசிஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஆர்டிகல் 124ல் என்னென்னா இது வந்து 214, இது 124.
Okay, that shall be a chief justice of India. Shall be is nothing but that should be. ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கணும். ப்ளஸ் 7 other சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து இதுதான் வந்து ஃபைனலாக கிடையாது. மினிமமாக 1 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா 1 + 7 8 மெம்பர்ஸ். ஸோ மினிமமாக 8 ஜட்ஜஸ் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்லிமெண்ட் எவ்வளோ எம்பவர் பண்ணுறாங்களோ அவ்வளோ பேர் இருந்துக்கலாம். ஓகேவா, எம்பவர் பார்லிமெண்ட் டு டிட்டர்மைன் அப்பர் லிமிட் ஒன்லி ஃபார் ஜட்ஜஸ்க்கு மட்டும் இவங்க வந்து இது பண்ணிக்கலாம், பார்லிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் 1956 கொண்டு வராங்க. ஸோ அதுபடி நம்ம வந்து எவ்வளோ நாளும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 + 1 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் 33 அதர் ஜட்ஜஸோட 34 இன்க்ளூடிங் 34 ஜட்ஜஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா பெர்மனண்ட்டாக இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பெர்மனண்ட் ஜட்ஜஸ்லாம் யாருன்னு கேட்டாங்கன்னா இஸ் நத்திங் பட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே பெர்மனண்ட் தான். டெம்பரரிலாம் கூட ஜட்ஜஸ் இருக்காங்க, லைக் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அடாக் ஜட்ஜ், ரிட்டையர்ட் ஜட்ஜ், இவங்கெல்லாம் வந்து ஆர்டிகல் 216, 126, 127, 128. ஓகே ஃபைன். இப்போ கம்போசிஷன் ஆஃப் ஹை கோர்ட் வந்துடலாம். கம்போசிஷன் வந்து இதுவும் அதுதான், ஷால் பி அ 1 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷால் பி இஸ் நத்திங் பட் ஷுட் பி. ஓகேங்களா, ஷுட் பி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஹை கோர்ட் இருக்கணும். அதர் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து டிட்டர்மைன் பை பிரசிடென்ட் பேஸ்ட் ஆன் எக்ஸிஜென்சி. ஓகே, இந்த இடத்துல வந்து நோ நீட் டு அமெண்ட் பார்லிமெண்ட்ரி லாவை அமெண்ட் பண்ண தேவை கிடையாது. ஓகே, ஸோ இதில் வந்து பெர்மனெண்ட் அதே போல் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் வந்து பெர்மனெண்ட். டெம்பரரி வந்து ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ், அடிஷ்னல் ஜட்ஜஸ், அடாக் ஜட்ஜஸ், ரிட்டையர்ட் ஜட்ஜஸ், இவங்க தான் வந்து டெம்பரரி. ஓகே, அண்ட் இப்போ வந்து குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்துட்ருக்கோம் முன்னாடி பார்த்துக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டில் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், அப்புறம் கம்போசிஷன் பார்த்தோம். இப்போ நம்ம குவாலிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்ன குவாலிஃபிகேஷன்? இப்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸாக இருக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும். ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஃபார் 5 years, ஹைகோர்ட்டில் 5 years ஜட்ஜாக ஒர்க் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்வொகேட்டாக ஹைகோர்ட்டில் 10 years ஒர்க் பண்ணியிருக்கலாம். அப்படியும் இல்லைனா டிஸ்டிங்விஷ் ஜூரிஸ்டாக இருக்கலாம். டிஸ்டிங்விஷ் ஜூரிஸ்டாக என்னென்னா ஸ்காலர்ஸ், அப்படி இல்லைனா அகாடமியன் இன் லா. ஓகேங்களா, லாவில் ஸ்காலர்ஸ் ஆர் அகாடமினா இந்த ஒப்பீனியன் ஆஃப் பிரசிடெண்ட்டோட ஒப்பீனியனோட அவங்கள வந்து இது பண்ணலாம், குவாலிஃபை பண்ணலாம். ஸோ இது வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். இப்போ வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஹை கோர்ட் ஜட்ஜ் அதே சேம் தான், சிட்டிசனாக இருக்கணும். அதே போல் அட்வொகேட் இன் ஹை கோர்ட் ஃபார் 10 years, இங்கேயும் அட்வொகேட் இன் ஹை கோர்ட் ஃபார் 10 years, இதுக்கும் எலிஜிபிள் தான், இதுக்கும் எலிஜிபிள் தான். ஓகே, அ பர்சன் ஹூ ஹெல்ட் ஜுடிஷியல் ஆஃபீஸ் ஃபார் 10 years, அ பர்சன் ஹூ ஹெல்ட் ஜுடிஷியல் ஆஃபீஸ் ஃபார் 10 years. அதாவது ஜுடிஷியல் ஆஃபீஸ்னால் ஒன்றும் இல்லை, சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாம் நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அது மாதிரி கோர்ட்டில் கூட 10 years ஒர்க் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த திங். ஸோ குவாலிஃபிகேஷன் அண்ட் தென் அப்பாயின்மெண்ட். ஸோ அப்பாயின்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் தான் கொலிஜியம் சிஸ்டம் வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகே ஃபைன். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ சுப்ரீம் கோர்ட் பார்க்கும்போது அப்பாயின்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பார்க்குறோம், அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பார்க்குறோம். இப்போ வந்து ஆக்சுவலாக என்னென்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் என்னென்னா, பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஓகே, மே கன்சல்ட் அதர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆர் ஹை கோர்ட் ஜட்ஜஸ். அதாவது இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தனியாக இருக்குது, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரெண்டும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்னால் என்னென்னா, பிரசிடென்ட் ஷுட் அப்பாயிண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஓகேவா, பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. மே கன்சல்ட் அதர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜ். பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஷால் கன்சல்ட், தட் இஸ் நத்திங் பட் ஷுட் கன்சல்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா, பட் பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணும்போது யாரை கண்டிப்பாக கேட்கணும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை கண்டிப்பாக வந்து கன்சல்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் கன்சல்டேஷன் ஆஃப் கொலிஜியம் சிஸ்டம். இது ஒன்றும் இல்லை, கன்சல்டேஷன் ஆஃப் கொலிஜியம் சிஸ்டம் சொல்லுவாங்க. அப்போது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இது கொடுப்பாங்க. ஓகே, என்ன ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து பைண்டிங்
அது வந்து பிரசிடென்ட் கண்டிப்பாக ஏற்று தான் ஆகணும். தட் இஸ் பைண்டிங் ஆன் பிரசிடென்ட். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பார்க்குறோம். என்ஜாக்கை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவாங்க. இதை நான் டீட்டெயில் தான் சொல்கிறேன். ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ டீட்டெயில். ஓகே, ஹியர் ஸோ எவல்யூஷன் ஆஃப் கொலிஜியம் சிஸ்டம். எவல்யூஷன் ஆஃப் கொலிஜியம் சிஸ்டம் பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இருக்கிறதுல வந்து பிரசிடென்ட் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது என்னென்னா ஆர்டிகல் 124. ஓகேவா, நியூட்ரலாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஷால், பட் ஆனால் இதுலேயும் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை கேட்டு தான் ஆகணும், ஷால் கன். ஓகே, ஸோ இது வந்து நியூட்ரலாக இருக்கும்போது எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் ஒரு கிளாஷ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ தான் ஃபர்ஸ்ட் கேஸ், அதாவது இந்த 4 கேசஸ் ரொம்ப முக்கியம். கொலிஜியம் சிஸ்டமில் இருக்க இந்த 4 கேசஸ் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பி குப்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 1982. இதில் சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா ப்ரைமசி ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் இன் அப்பாயின்மெண்டிங் ஆஃப் ஜட்ஜஸ். இப்போ வந்து ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட தான் ப்ரைமசி இருக்குது, அதாவது முதன்மைத்தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கன்சல்டேஷன் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இஸ் நாட் பைண்டிங், நாட் கன்கரண்ட், இஸ் மெரிலி கன்சல்டேஷன். இப்போ நான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை கேட்கலாம். ஆனால் வந்து அவர் சொல்கிறது வந்து பைண்டிங், அது வந்து கன்ஃபார்மாக நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் சொல்கிறாரு, நம்ம எடுத்துக்காத நம்ம விருப்பம். அப்படி தான் எஸ்பி குப்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் வந்து வேர்டிக்ட். ஓகேவா, இது வந்து என்னென்னா அப்போ ப்ரைமசி யார்கிட்ட இருக்குன்னா எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் செகண்ட் கேஸ் என்னென்னா ஆக்சுவலாக இந்த கேஸ்க்கு அப்புறம் இந்திரா காந்தி பீரியடில் ஐ திங்க் A.N. ராய், ஹீ இஸ் த 4th சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ், அவரை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆச்சு. ஸோ அதனால தான் அகைன் செகண்ட் கேஸ் கொண்டு வராங்க. தட் நத்திங் பட் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட்ஸ் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 1993. இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன வேர்டிக்ட் கொடுக்குறாங்கன்னா இன்வோக்ட் ஆர்டிகல் 50. ஓகேவா, ஆர்டிகல் 50 இன்வோக் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவ் ஒன்றா ஒர்க் பண்ண முடியாது. அதோட விங்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஜுடிஷியரி தனியாக தான் அதால் இண்டிபெண்ட்டாக வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ டு மெயின்டைன் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, அதுதான் இருக்கிறதுலே பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லையா. நம்ம இங்கே பார்க்கும்போதே ஃபெடரல் ஃபீச்சரில் என்ன பார்த்தோம், நம்மளோட ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்ட்னு பார்த்தோம். ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கிற இந்த பேசிக் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அதுவே நம்ம வந்து இந்த வேர்டிக்டில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட்ஸ் அசோசியேஷனில் இந்த வேர்டிக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ் என்னென்னா இந்திரா காந்தி வெர்சஸ் ராஜ் நாராயணன் கேஸ். ஓகே, இது என்ன சொல்கிறாங்கன்னா டு என்ஷூர் ப்ரைமசி இன் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஜுடிஷியரி. அதாவது ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து ஜுடிஷியரியோட ப்ரைமசி, நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைமசி இஸ் வித் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி இதில் வேர்டிக்ட் வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கன்சல்டேஷன் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து கன்கரண்ட் பைண்டிங்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, கன்சல்டேஷன் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து கன்கரண்ட் பைண்டிங்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து ஓகே, இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்கிறது வந்து நம்ம பைண்டிங் அதை அப்படியே எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஒன் பர்சன், அதாவது ஒன் மேன் ஆர்மி மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணால் இட் இஸ் நாட் இண்டிவிஜுவல் ஒப்பீனியன், அது வந்து ஒருத்தவங்களோட ஒப்பீனியன் கிடையாது. இட் ஷுட் பி அ ஒப்பீனியன் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். அதனால் அவரோட சேர்த்து ப்ளஸ் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸோடு சேர்த்து தான் நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் 2 கொலீக்ஸ். ஓகே, அண்ட் தென் 4th கேஸில் கொண்டு வராங்க பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ் கேஸ். இதில் வந்து என்ன கொண்டு வராங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் வந்து ப்ரைமசி இன் அப்பாயின்மெண்ட் இஸ் வித் ஜுடிஷியரி. அதே வேர்டிக்ட் தான் அதில் கொடுத்த தேர்ட் கேஸில் கொடுத்த அதே வேர்டிக்ட் தான். ஆனால் இன்ஸ்டியூஷனலைஸ் த கொலிஜியம், இதை வந்து இந்த கொலிஜியம் சிஸ்டமை வந்து இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து இவங்க கொடுக்குற ரிப்போர்ட் வந்து பிரசிடென்ட் ஷுட் டேக் இட். இது வந்து கன்கரண்ட் அண்ட் இட் இஸ் பைண்டிங். ஓகே, இப்போ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாமா, பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அண்ட் செகண்ட் கேஸஸில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அண்ட் தேர்ட் கேஸ் அண்ட் 4th கேஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாரு, நியூட்ரலாக இருக்கிறதுனால கிளாஷ் வருது. அண்ட் தென் ப்ரைமசி வந்து எக்ஸிக்யூட்டிவில் இருக்குது ஃபர்ஸ்ட் எஸ்பி குப்தா கேஸில். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட கன்சல்டேஷன் வந்து நாட் பைண்டிங் சொல்லியிருக்காங்க, மெரிலி கன்சல்டேஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் கேஸில் வந்து பார்த்தோம்னா இன்வோக்டு 50. ஓகேவா, ஆர்டிகல் 50 இன்வோக் பண்ணி ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவும் தனித்தனி. ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பேசிக் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், இதை வந்து நம்ம மாற்ற முடியாதுன்னு சொல்லி செகண்ட் கேஸில் வேர்டிக்ட் கொண்டு வந்திருக்காங்க.
தேர்ட் கேஸில் தான் கொலிஜியம் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது கொலிஜியம் சிஸ்டம் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் ப்ளஸ் 2 நியூ கொலீக்ஸும். ஓகேவா, இது வந்து தேர்ட் கேஸஸில் இது வந்து பைண்டிங். அண்ட் தென் ஃபோர்த் கேஸஸில் தான் இது இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து இது பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதோட ட்ராபேக்ஸ் 99 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன, என்ஜாக்னா என்னன்றதை பார்த்துடலாம். இது ஒன்றும் இல்லை, ரொம்ப டீட்டெயிலாக போவேன். இது சும்மா நமக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ட்ராபேக்ஸ் இன் கொலிஜியம் சிஸ்டம் அப்படின்னு வரும்போது என்ன பார்த்தோன்னா, ஓகே இது என்னோட வேறு நோட்ஸ். ஸோ இது எதுவும் நீ இது பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ இப்போ ட்ராபேக்ஸ் கொலிஜியம் சிஸ்டமில் இருக்க ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியரி வந்து ஜட்ஜை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. பொலிட்டிக்கல் கிளாஸும் சிவில் சொசைட்டி இப்போது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஓவராக இருக்கும். ஓகேவா, அப்படி இருக்கும்போது ஃபேவரட்டிசம், நெப்போட்டிசம், இப்போது நம்ம ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோன்னா அவங்களுக்குள்ளே நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து எலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம ஃபேவரட், நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்க்கு தான் ஃபேவரட்டிசம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ தட் வில் ஆல்சோ ப்ரொபோஷனல் டு கரப்ஷன். அது கரப்ஷனையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்புறம் அங்கே நடக்கிறதுல அங்கே இருக்க கொலிஜியம் சிஸ்டமில் என்ன நடக்குதுன்ற டிரான்ஸ்பரன்சி, எதனால் நீங்கள் இது பண்ணுறீங்க, எதனால் இவங்களை செலக்ட் பண்ணுறீங்கன்னு எந்த டிரான்ஸ்பரன்சியுமே அங்கே இருக்காது. அப்புறம் மெரிட், அவங்களோட ஒரு குவாலிஃபிகேஷனே இருக்காது. இப்போ குவாலிஃபிகேஷன் அதாவது இவ்வளோ குவாலிஃபைடான ஒரு பர்சன் தான் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு எதுவும் இல்லாததுனால ஜட்ஜோட குவாலிட்டி எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். அவங்களோட குவாலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டும் புவராக தான் இருக்கும். அப்போனா அப்பீல் கேசஸ் அதிகமாகும், பெண்டன்சியும் அதிகமாகும். ஓகே, தீஸ் ஆர் த திங். இப்போது 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னென்னா, ஆர்டிக்கல் 124(2) இப்போ வந்து இதில் வந்து என்ஜாக்கை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கொலிஜியம் சிஸ்டம், இது நான் வந்து லேமன் டைம் நான் புரிகிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக சொல்கிறேன். என்னென்னா, கொலிஜியம் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டமில் எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது சொல்லின்னு. ஸோ என்ஜாக்னு ஒரு சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ஜாக் இஸ் நத்திங் பட் நேஷ்னல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷன். ஓகேங்களா, அதில் வந்து பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ரெக்கமெண்டேஷன் ஆஃப் என்ஜாக். ஓகேவா, ரெக்கமெண்டேஷன் ஆஃப் என்ஜாக். இப்போ என்ஜாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, இல்லை 2 சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் இருப்பாங்க, லா மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, 2 எமினன்ட் பர்சன்ஸ் இருப்பாங்க. இப்போது டோட்டலாக பார்த்தோன்னா இங்கே ஒரு 2 மெம்பர்ஸ், இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 4, இங்கே வந்து 5, 6. ஓகேவா, இப்போது இந்த 6 மெம்பர்ஸில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ஃபோலியோ மெம்பர்ஸ்னால் எக்ஸிக்யூட்டிவ். இங்கே சிவிலியன்ஸ்னு வரும்போது பிஎம்மாக இருக்கலாம், லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஜட்ஜஸ் சைட்லேருந்து 3 பேரும், அதர் பிரான்ச்சஸ் இப்போ எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து ஒருத்தவங்களும், லெஜிஸ்லேட்டிவ்லேருந்து 2 பேர், 3 பேர் வந்துடுறாங்க. ஸோ 3 வரும்போது எங்களுக்குன்னு உரிய ப்ரைமசி போகுது. இப்போ இப்போ நாங்களும் 3 மெம்பர்ஸ், நீங்களும் 3 மெம்பர்ஸ் இருக்கும்போது நீங்கள் அது வந்து கரெக்டாக இருக்காது. எங்களுக்கு தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஜுடிஷியரியில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாக் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க. ஸோ 99 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ரைக் டவுனில் என்ஜாக்கை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங் என்ஜாக் பற்றி. ஸோ ட்ராபேக் 99 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அப்புறம் என்ஜாக், இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஓகே, இது வந்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் என்ன பார்த்தோம், ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் மட்டும்தான் இது பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்தது அப்பாயின்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இப்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பார்க்கும்போது பிரசிடென்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். மே கன்சல்ட் அதர் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். இது வந்து எதனாலனா, ஆஃப்டர் செகண்ட் ஜட்ஜ் கேஸ் ஒன்லி சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், அதான் சொன்னேன் இல்லையா, இந்த செகண்ட் கேஸஸில் வந்து இந்திரா காந்தி பீரியடில் ஏஎன் ராய் 4th சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் கொண்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆளுங்களும் லெஜிஸ்லேட்டிவ் ஆளுங்களும் நீங்கள் யாருனாலும் போடுறது வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் ஸோ இது கொண்டு வந்தாங்க. ஸோ ஆஃப்டர் செகண்ட் ஜட்ஜுக்கு அப்புறம் ஒன்லி சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்க முடியும். ஓகேவா, ஸோ இதனால் வந்து நம்ம யாரையும் கன்சல்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நோ கொலிஜியம் சிஸ்டம் இன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அண்ட் பிரசிடென்ட் வில் அப்பாயிண்ட்
CJI ஓகே ஃபைன். இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் இன் ஹைகோர்ட், இதுலேயும் அதே போல் தான். அப்பாயின்மெண்ட் இன் ஹைகோர்ட் ஜட்ஜு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், இது 2 அப்பாயின்மெண்ட்டு பார்க்க போகிறோம். பிரசிடென்ட் வில் அப்பாயிண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ். ஓகே, பிரசிடென்ட் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. மே கன்சல்ட் கவர்னர், பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம். மே கன்சல்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சாரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஓகேங்களா. பட் ஷால் கன்சல்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஷால் இஸ் நத்திங் பட் கண்டிப்பாக நம்ம வந்து வி ஷுட் கன்சல்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அப்பாயின்மெண்ட் இன் ஹைகோர்ட் ஜட்ஜஸில் வந்து நம்ம யார் கன்சல்ட் பண்ணணுமா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை கன்சல்ட் பண்ணணுமான்னு கேட்டால் எஸ், வி ஹவ் டு கன்சல்ட் ஹிம். அதே போல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் அதர் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்னாலும் சரி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம யாரை கன்சல்ட் பண்ணணும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். அதே போல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கன்சல்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போதும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட கன்சல்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இங்கே வந்து கன்சல்ட் கவர்மெண்ட் பண்ணலாம், ஓகே, பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இப்போது நம்ம இந்த ஷால் கன்சல்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியானா அதே போல் நான் வந்து 1 man ஆர்மி மாதிரி பண்ண முடியாது. இதுலேயும் வந்து 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்லேருந்து, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இது பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக அதில் என்ன, சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரையிலும் 1 சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இங்கே வந்து ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 CJI ப்ளஸ் 2 ஜட்ஜஸ், ஓகே, சீனியர் ஜட்ஜஸ். ஓகே ஃபைனா. இப்போ நம்ம ஓத் பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக நம்ம அப்பாயின்மெண்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஓத் பார்க்க போகிறோம். இப்போ எப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க ஓத் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் டென்யூர் எவ்வளோ லாங் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அண்ட் தென் வேக்கன்சி இருந்தால் என்ன பண்ணலாம், அண்ட் ரிமூவல் ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணுறதுனா எப்படி, ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, சேலரி அலவன்ஸ் கண்டிஷன்ஸ், அதெல்லாம் எப்படி, அண்ட் ஜட்ஜஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனா எப்படி, அண்ட் தென் ரிமூவல், இதெல்லாம் வந்து லைன் பை லைனாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அப்பாயின்மெண்ட் பார்த்தோம், இப்போ நம்ம ஓத் எடுக்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து ஓத் எடுக்கிறதுக்கு யார் அட்மினிஸ்டர் பண்ணுவாங்கன்னா, பிரசிடென்ட் ஷுட் அட்மினிஸ்டர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஓகேங்களா. அதே போல் ஹைகோர்ட் ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் கவர்னர் முன்னிலையில் வந்து நிறையா நம்ம சொல்லுவாங்க இல்லையா, கவர்மெண்ட் முன்னிலையில் வந்து இவங்க பதவி ஏற்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி கவர்மெண்ட் அட்மினிஸ்டர் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், பிரசிடென்ட் அட்மினிஸ்டர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். கண்டென்ட் வந்து பார்த்தா எல்லாருக்கும் சேம் கண்டென்ட் தான், டு uphold the constitution and law, to uphold the sovereignty and integrity of the country. இது வந்து சும்மா தேவையில்லை, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். அண்ட் தென் டென்யூர். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் டென்யூர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். டென்யூர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இதோட குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்னா, மினிமம் ஏஜ் கிடையாது, இது வந்து எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான். அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு வந்து ஃபிக்ஸ்டு பீரியட் ஆஃப் ஆஃபீஸான்னு கேட்டால் கிடையாது. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் டில் 65 இயர் ஆஃப் ஏஜ் வரைக்கும். அண்ட் வந்து இட் இஸ் வந்து செக்யூர்ட், ஓகேங்களா, நாட் அண்டர் த ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட். அதாவது பிரசிடென்ட் நினச்சா தூக்கிட முடியாது. ஸோ அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து பார்த்தோன்னா டில் 65. ஸோ அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து பார்த்தோன்னா சேம் அதே போல் மினிமம் ஏஜ் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 62 எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் வர முடியும். அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து பார்த்தோன்னா 62. ஓகேங்களா. ஓகே, இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜஸை வந்து கொஸ்டின் பண்ண முடியும்னா யார், பிரசிடென்ட் ப்ளஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை கொஸ்டின் பண்ண முடியும். அதே போல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை வந்து யாரெல்லாம் வந்து கொஸ்டின் பண்ண முடியும்னா, பார்லிமெண்ட் வந்து ஒரு அத்தாரிட்டியை டிட்டர்மைன் பண்ணோம், அவங்க தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எதுனா கொஸ்டின்ஸ் வந்து கேட்க முடியும். சரிங்களா. அண்ட் தென் கம்ஸ் வேக்கன்சி. ஸோ வேக்கன்சி வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு சேம் தான். அதே போல் இப்போ 65 இயர் ஆஃப் ஏஜில் வந்து அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா அப்போ தான் வேக்கன்சி இருக்கும். ஹைகோர்ட் வந்து ஜட்ஜஸ்க்கு வந்து 62 ஏஜ். அப்புறம் ரெசிக்னேஷன் வந்து பார்த்தோன்னா, சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து ரெசிக்னேஷன் டு பிரசிடென்ட் கிட்ட தான் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க முடியும். அதே போல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பவருக்கு வந்து ஓத் எடுக்கிறது வந்து பிரசிடென்ட் முன்னாடி தான். பட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து கவர்னர் முன்னாடி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன் ரிமூவல் அண்ட் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஏன்னா ஆல்ரெடி இதுவே 30 minutes ஆயிடுச்சு. ஸோ ஓகே, எதுனா ட்ராபேக்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதுனா சேஞ்ச் பண்ணணும், கேமரா ஆங்கிள் மாற்றி வைக்கணும், இல்லைனா வேறு எதுனா ஐடியாஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எனிவே தேங்க்யூ, பாய்.